எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தவக்கால சிந்தனையில் பாவம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். பாவம்னா என்ன? எல்லாத்துக்கும் கொலை செய்யக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இச்சையான காரியங்களை பார்க்கக்கூடாது, அதில் நாம் விழுந்து போகக்கூடாது. இதெல்லாம் பாவம். இந்த பாவம் செஞ்சால் என்ன ஆகும்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். பாவம் செஞ்சால் என்ன தான் ஆகுது? நானும் ஆண்டாண்டு காலமாக பாவம் செஞ்சிட்டதுக்கே நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒன்றுமே ஆகலையே. ஆனால் பைபிள் சொல்லுது, ரோமையர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. பாவம் செஞ்சால் அதோட கூலி என்னவாம்மா? சாவாமா. அப்போ இத்தனை நாள் எவ்வளோ பாவம் நாம் செஞ்சிட்டோம்? நாம் செத்து போயிட்டோமா? இல்லையே. பைபிளை பார்க்கும்போது தொடக்க நூலில் கடவுள் ஏதேன் தோட்டத்தை படைத்து ஆதாம் கையில் கொடுக்கும்போது, ஏவாள் கையில் கொடுக்கும்போது, இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம், தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியக்கூடிய மதத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி கட்டளை கொடுத்தா. நான் அவங்க அதுக்கு கீழ்ப்படியாத போது பார்த்தீங்க, இங்கே என்னாச்சு? ஆண்டவர் சொன்னார், நீ இதை கீழ்ப்படியாமல் போகும்போது நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அவங்க செத்து போயிட்டாங்களா கீழ்ப்படியாமல் போது? இல்லை, சாகலை. ஆனால் இங்கே சாவுன்னு சொல்லப்படக்கூடியது என்ன? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள அந்த உறவானது துண்டிக்கப்படுகிறது. அவனுடைய ஆன்மா செத்து போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த சாவு. முதலாவது ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது, நானும் நீங்களும் பாவம் செய்யும்போது, கடவுளுக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த ஐக்கியம், அந்த உறவு கெட்டு போகுது. அதனால் நம்முடைய ஆன்மா செத்து போகுது. அடுத்து தொடர்ந்து அதே பாவத்தில் நாம் நிலைத்து, நாம் தொடர்ந்து அந்த பாவங்களை கடவுளுக்கு பயப்படாமல் செய்து கொண்டே இருக்கும்போது, நாம் இந்த பூமியில் கடைசியில் மரணத்தை சந்திப்போம். மரணத்துக்கு பின் நடப்பது என்ன? நாம் பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலே செத்தோன்னா அடுத்தது நாம் பாதாளத்துக்கு போவோம், நரக ஆக்கினிக்கு போவோம், நித்தியமாய் வேதனைப்படுவோம். ஆனால் அதே சமயம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்யாமல் நம்மையே தூய்மையாய் காத்து கொண்டோமையானால், நம் வாழ்க்கை முடியும் போது, நாம் இந்த பூமியிலே கண்களை மூடும்போது, முடிவில்லா வாழ்வுக்கு, விண்ணக வாழ்வுக்கு நாம் கடந்து செல்வோம். அங்கே மகிழ்ச்சி, சந்தோஷம், கடவுளுடைய பிரசனத்தில் நாம் எப்பொழுதும் காணப்படும். இதற்காக தான் இந்த பூமியில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்வோம். பாவத்தின் கூலி சாவு என்று சொல்லப்பட்டதுக்கு அதை மனதில் வைத்து இனி வரக்கூடிய நாட்கள் நம்மை நாமே காத்து கொண்டு அடுத்த ஒரு வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.